இந்த தமிழ் வீடியோல இன்னைக்கு நாம கா கி கே அந்த உடைய அப்படிங்கிறதுக்கு தேவையான அவனுடைய அவளுடைய அதை பற்றி பார்க்க போறோம். முன்னாடி வீடியோஸ்லாம் பழைய வீடியோஸ்ல என்னுடைய அப்படிங்கிற மேரா மேரி மேரே பார்த்தோம். தங்களுடைய ஆப்கா ஆப்கி ஆப்கே பார்த்தோம். மரியாதை இல்லாம உங்களை செகண்ட் பர்சனை சொல்லும் போது உன்னுடைய துமாரி துமஹாரே துமாரா பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது அவனுடைய அவளுடைய. இது ஒருமை, இது மரியாதை இன்மை. ஒருவேளை அகிரணைக்கும் இதை சொல்லுவோம். சரிங்களா? அவனுடைய அவளுடைய, இவனுடைய இவளுடைய, அதையும் சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம். அவன் அவள் அது, இதை நம்ம என்ன சொல்றோம்? வகுங்கிறோம். அதே மாதிரி இவன் இவள் இது, அதுக்கு நம்ம அப்படிங்கிறோம். இதை வகுன்னு சொல்லுவோம், வான்னு எழுதுவோம், என்னு சொல்லுவோம், ஏன்னு எழுதுவோம். இத அது காவா இருக்குமோ, கீயா இருக்குமோ, கேவா இருக்குமோ, எப்படி மாறும்? வஹோட ஒரு ஒரு வேற்றுமை உருவு சேர்ந்ததுன்னா வ கா வ கா, வஹு உஸ்ஸா ஆயிடும், யஹு இஸ்ஸா ஆயிடும். எப்படி ஆகும்? வஹு உஸ்ஸுன்னு மாறிடும். எப்படி மாறும்? வ becomes உஸ், ய becomes இஸ். இஸ்னா இந்த, உஸ்னா அந்த. புரியுதுங்களா? அவனுடைய அவருடைய மரியாதை ஏகவச்சனத்தை சொல்லும் போது இதை சொல்லுவோம். இதை பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும், புரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னாக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இவனுடையன்னு சொல்றேன். இஸ்கா, இவனுடையன்னா இஸ்கா. இவனோட ப்ளூரல் இருந்ததுன்னா இஸ்கே, இவனோட பெண்மையா இருந்ததுன்னா இஸ்கி. இதேதான் அதுலயும். உஸ் கா, உஸ்கே, உஸ்கி. நீங்க எதுக்குமே மரியாதை கிடையாதுங்க. கூட வர்றவங்களுக்கு மரியாதை இருக்கும், ஆனா அந்த ஆளுக்கு மரியாதை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்கா, இவனுடைய. இது என்ன சொல்லுவோம்? ஆண்பால். கா முன்னாடி பார்த்தோம். கா இதெல்லாம் நீங்க பார்த்ததுதான், பார்த்த மாவே தான். நேற்று முன்னாடி நம்ம வெறும் தோசையை போட்டோம், அதுல சில டாப்பிங்ஸை போட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்த ஊத்தப்பமா போடுறோம், அவ்வளோதான் மேட்டர். ஓகேங்களா? அடுத்ததுல போடும்போது அந்த ஊத்தப்பத்தில் ஆனியன் ஊத்தப்பம் போட்டுருக்கோம். ஓகேங்களா? இஸ்கா, இவனுடைய வீடு. எப்படி சொல்லுவீங்க? இவனுடைய வீடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவளுடைய வீடு கிடையாது, இவனுடைய வீடு. வீடு தான் அங்கே மரியாதை, இதுக்கு மரியாதை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்கா. ஓகே, இவனுடைய பெண்ணு இருக்காரு, இங்க உட்கார்ந்து இருக்காரு, இவனுடைய பெண்ணு இஸ்கி பேட்டி. புரியுதுங்களா? அப்போ பேட்டினோரும் இஸ்கி பேட்டி. இந்த இஸ்ஸு தான், அந்த உசு தான், எல்லாம் அதே தாங்க. இந்த இடத்துல என்ன வரும்? அவனுடைய வீடா இருந்தா உஸ்கா, அவனுடைய வீடு. இது இவனுடைய வீடு, அது அவனுடைய வீடு. இங்க இருக்குல்ல, இது இவன் வீடுங்க. அங்க இருக்கு இல்ல, அது அவன் வீடுங்க. இது ஏ இஸ்கா கர் है, वह उसका घर है. ये इसकी पत्नी है, இவள் இவனுடைய மனைவி. वह उसकी पत्नी है, அவள் அவனுடைய மனைவி. ये इसका बेटा है, वह उसकी बेटी है. सिंपल. इसका बेटा उसका बेटा, इसकी बेटी उसकी बेटी, इसका घर उसका घर. கலம் வரும்போது இஸ்கி கலம் உஸ்கி கலம், அவ்வளோ. சரிங்களா? அதானே இந்த இடத்துல என்ன வச்சுக்கோங்க, இஸ்காவெல்லாம் முடிச்சிடலாமா? அப்படியே காப்பி வச்சிடலாம். சரிங்களா? இஸ்கா கர், இஸ்கி பேட்டி. அவருடைய வீடு கர், வண்டி காடி, ஒய்ஃப் பத்னி. ஓகேங்களா? பத்னி. அப்பா, சாரி இந்த இடத்துல பெண்ணை இருக்குன்னா, ஓகே, பத்னி, வண்டி காடி. ஓகேங்களா? இவங்க வீடு கர். இவங்களோட ஹஸ்பண்ட் इसके पति, इसके पिताजी, इसके पति, इसकी पत्नी. இங்க எழுதியாச்சு. இங்க பேட்டா இருக்கிறோமா? இங்க பேட்டா இருக்கலாம். இங்க பேட்டா பேட்டி, பதி பத்னி, மாமா மாமி எழுதுமே. इसके மாமா, இவனுடைய மாமா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவனுடைய மாமான்னு சொல்றோம். இவனுக்கு தான் மரியாதை இல்லை, ஆனா மாமாவுக்கு மரியாதை இருக்கு.
என்னோட மாமாவுக்கு மரியாதை இருக்கு, உங்களுடைய மாமாவுக்கு மரியாதை இருக்கு, உன்னோட மாமாவுக்கு மரியாதை இருக்கு, அவனோடைய அவளுடைய மாமாவுக்கு மரியாதை இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவனுக்கு மரியாதை இல்லைன்னா அவனுக்கு மரியாதை இல்லைன்னு கிடையாது. ஓகேங்களா? இஸ்ங்கிறது இவனை தான் மரியாதை இல்லாம சொல்றோம். ஆனா அங்க இருக்கிற மாமாவுக்கு மரியாதை எப்பவுமே as usual it is that. Okay, you cannot deny that. So மாமா பாத்தி மாமா ஆயிடுச்சு. வேற என்ன போடலாம்? இவனுக்கு 2 வீடு இருக்கு. இஸ்கே கர்மே 2-3 வீடு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்றேன், ப்ளூரலா சொல்றேன், வேற மாதிரி இல்லை. கர்னா மாமா, கர்னா வீடு. சரிங்களா? அவ்வளோதாங்க. இதே தாங்க இவனுடைய வந்ததுனால அவனுடைய என்ன பண்ணான்? உஸ்கா கர். क्वेश्चन करेंगे हम लोग एंगे थे उसका घर कहाँ है? उसका घर दिल्ली में है. ओके, उसका घर दिल्ली में है. इसका घर कहाँ है? इसका घर चेन्नई में है. उसका बेटा कहाँ है? हम पहले एंगे उसका बेटा दिल्ली में है. इसका बेटा चेन्नई में है. ஓகேங்களா? அதே மாதிரி வேற என்ன பண்ணலாம்? பேட்டா ஆயிடுச்சு, கர் ஆயிடுச்சு, அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? வீடு, அவனோட சாப்பாடு உஸ்கா காணா. சாப்பாடுலாம் சொல்ல மாட்டோம், இருந்தாலும் சொல்லிக்கலாம். அது தப்பா? ஏன்னா காணா ஆன்னு முடியுது, அதனால காசு வைக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். அப்புறம் கே அவருடைய மாமா, அவருடைய அப்பா பிதாஜி, அவரோட அம்மா மாதாஜி, அவரோட மாமா மாமாஜி, इसकी मामी जी. சரிங்களா? அவரோட ஹஸ்பண்ட், उसके पति, இவங்களோட ஒய்ஃப் उसकी पत्नी, அவனுடைய பொண்ணு उसकी बेटी, அவனுடைய 2 பசங்க उसके 2 बेटे. அவ்வளோதான். அவனுடைய பேனா उसकी कलम, அவனுடைய புக்கு उसकी किताब, அவனுடைய நோட்டு उसकी காப்பி, அவனுடைய பேக் उसकी தைலினா பேக். ஞாபகம் வச்சுக்க, தைலினா பேக். இதே ஆம்பளைங்க ஜோல்னார் பேக் சொல்லுவாங்க, அது பேர் ஜோலா. அது வந்ததுன்னா ஜோலானா மேட்ச், ஜோலானா அந்த பேக். ஜோல்னார் பேக் தான் ஜோலா. இங்கே மாட்டின்னு பெருசாக தொங்க துணி பேக் பார்த்துருப்போம் இல்லையா? அதெல்லாம் முன்னாடிலாம் இந்த ஹிந்தி டீச்சர்ஸ் தான் அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக சொல்லுவாங்க. ஹிந்தி டீச்சர்னாக்கா ஒரு பேக்கை மாட்டின்னு ஒரு தொங்க போட்டுப்பாரு, ஒரு பைஜாமா ஜிப்பா போட்டுப்பாங்க. இப்போ ஹிந்தி டீச்சர்லாம் வேறு மாதிரி என்ன பண்ணுறது? ஓகே, ஜோலா ரைட். இது தைலினா கொஞ்சம் குட்டையாக இருக்குங்க பேக், வேறு ஒன்றும் இல்லை. தைலி அது ஜோலா. ஓகேங்களா? பர்ச்சின்னு சொல்லலாம். பர்ஸுக்கு பர்ச்சி ஈட்டு தான் முடியுது, அதனால தான் இது பர்ச்சி இங்கே வச்சுக்கலாம். பர்ச்சி. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பீடாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.